இந்த வருடத்துல 3 முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு மேம். சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. அடுத்து வந்து ராகு கேது இருக்க போது, குரு பயிற்சியுமே நடக்க போகுது மேம். ரிஷப ராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல எப்படி இருக்க போகுது? குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க உங்களுடைய பெற்றோர் இடத்துல நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னா, அது நல்லா இருக்கும் பட்சத்தில், அதாவது கரெக்டா இருக்கும் பட்சத்தில் அவங்க திருமணத்துக்கு ஓகே பண்ணலாம். அல்லது உங்களுக்கே புரியலாம் அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ இப்போ இங்க வேண்டியது குரு வந்து தெளிவு கொடுத்துருவார். ஏன்னா இந்த நபர்களால அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம், இந்த நபர்களால அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் அப்படின்னா எந்த மாதிரி நபர்கள் மேம் அவங்க? ரிஷபராசி அன்பர்கள் வந்து நீண்ட நாள் யாரையாவது எனக்குன்னு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த பயிற்சிக்கு பின் அதுக்கான அமைப்பு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க. வீடு வாங்குறதுக்கும் மாடி வீடு வாங்குறதுக்கும் அதே மாதிரி இடம் விற்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த இடம் விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். வேலையில் ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த அளவு சாதகமாக இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை அப்படின்றது இன்னைக்கு ஃப்ரீலான்சராகவும் நிறைய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருக்கிற வேலையிலையும் இருப்பாங்க, அது இல்லாமல் நிறைய சைட்லேயும் எடுத்து பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ரிஷபராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தானம் தர்மம் பண்ணணும் அப்படின்னு திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு, அதாவது வசதி வாய்ப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ மாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசினியர்கள் ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம்னா என்ன கோயில் சொல்லலாமா? ரிஷபராசி அன்பர்கள் வந்து இப்போ பக்தி பிளஸ் நேர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்துல 3 முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு மேம். சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. அடுத்து வந்து ராகு கேது இருக்க போது, குரு பயிற்சியுமே நடக்க போகுது மேம். பொதுவா அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல என்னென்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறதான் பார்க்க போறோம் மேம். ரிஷப ராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது? திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க, இல்ல லவ் பண்ணிட்டு வீட்டுல சொல்லாம இருக்கக்கூடிய நபர்கள், அதே சமயம் வந்து ஒரு மறுமணத்துக்காக சில பேர் இருக்காங்க மேம். அவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வருமாங்க மேம். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு 2ஆம் வீட்டுக்கு வரார். 2 அப்படின்னு என்ன, குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவர். அப்போ பேச்சுலரா இருந்து தென் ஃபேமிலி மேனா ஃபேமிலி உமனா போறதுக்கு முக்கியம் வந்து திருமணம் தான். அந்த திருமணத்துக்கு காதலிச்சிட்டு இருக்கவங்க தைரியமா குரு பயிற்சிக்கு பிறகு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குரு பயிற்சிக்கு பிறகு, இப்போ வேண்டாம், ஏன்னா ஜென்ம குரு. குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க உங்களுடைய பெற்றோர் இடத்துல நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னா, அது நல்லா இருக்கும் பட்சத்தில், அதாவது கரெக்டா இருக்கும் பட்சத்தில் அவங்க திருமணத்துக்கு ஓகே பண்ணலாம். அல்லது உங்களுக்கே புரியலாம் அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ இப்போ இங்க வேண்டியது குரு வந்து தெளிவு கொடுத்துருவார். அதே மாதிரி நீங்க அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமா திருமணம் அமையும். அது மட்டும் இல்லாம மறுமணமும் அமையக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நடக்கிற திருமணமாகட்டும், மறுமணமாகட்டும், காதல் டு திருமணமாகட்டும், ரொம்ப சுபிட்சமா நீண்ட நாள் சௌபாக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான குடும்ப அமைப்புல தான் குரு இருக்கார். ரிஷப ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்க? ரிஷபராசிக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கும். ஏன்னா குடும்பத்தை கொடுக்க வந்துட்டார் குரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு சுய ஜாதகத்துல குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா, நீண்ட நாள் தள்ளி போயிட்டே இருக்கு, 16 வருஷம் ஆச்சுன்னா கூட இப்ப தானாகவே குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். அதே மாதிரி ஐவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துட்டு இருந்தாலும், அந்த ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டே இல்லாம மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், இப்ப அதே டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க எடுக்கக்கூடிய டூல் இப்ப அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வழிவகுக்கும். ஸோ கவலையே பட வேண்டாம் ரிஷபராசி அன்பர்கள். ரிஷப ராசி அன்பர்கள் வந்து இந்த 3 கிரக பயிற்சிக்கு பின்னும் ஒரு சில நபர்களிடமிருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த நபர்களால அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம், இந்த நபர்களால அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் அப்படின்னா எந்த மாதிரி நபர்கள் மேம் அவங்க? ரிஷபராசி அன்பர்கள் வந்து நீண்ட நாள் யாரையாவது ஏமாத்திட்டு இருந்தாங்க, அதாவது பணம் கொடுக்காமலே தப்பிச்சிட்டு இருந்தாங்க, முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை இப்போ வந்து பூதாகரமா ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னடா ரிஷபத்துக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எப்படி பூதாகரமா ஆகும்னா, டெய்லி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டு வரும்போது ஒரு மன வலி இருக்கும் இல்லையா, அந்த வலி இப்போ பூதாகரம் ஆகிறதுனால தான் அதுலேருந்து டோட்டலா ஒரு விமோச்சனம் அப்படின்றது வரும். ஸோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க கிட்ட போய் இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சு, என்னால குடுக்க முடியல, நீங்க நம்புனீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றது தான். இல்லாட்டி அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவாங்க. ரிஷப ராசினியர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிக்கு பின் இந்த வீடு, நிலம், இல்ல எனக்கு ஒரு பிளாட் வாங்கணும், எனக்கு சொத்தே இதுவரைக்கும் இல்ல, எனக்குன்னு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த பயிற்சிக்கு பின் அதுக்கான அமைப்பு இருக்காங்க.
கண்டிப்பா இருக்கு. ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க. வீடு வாங்குறதுக்கும், மாடி வீடு வாங்குறதுக்கும், அதே மாரி இடம் விக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடம் விக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அத வித்து ஒரு பார்ட் சேவிங்ஸ் போட்டுக்குவாங்க. இன்னொரு பார்ட் வந்து வீடு வாங்கிக்குவாங்க. அதே மாரி வீடு கட்டுறத விட சொந்த வீடு தானாகவே கட்டின வீடு திருப்தியா அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த எதிரிகள், கோர்ட் கேஸ் இந்த மாரி பிரச்சனை நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த 3 கிரக பெயர்ச்சி செக் பண்ணி ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்க? ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றது இப்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெறைய பேருக்கு பொருளாதாரத்தினால் அந்த பிரச்சனைகள் முடியும். அதாவது கோர்ட் கேஸ் ஒரு ஹையர் ஒரு லாயர பிடிக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த லாயருக்கு அதிகமா ஃபீஸ் குடுக்கணுமே, அதனால முடியலையே அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருப்பாங்க. இப்ப யாரோ வந்து வழிகாட்டி அவங்க சொல்லுவாங்க, "நான் இந்த ப்ராப்ளத்த உனக்கு முடிச்சு குடுக்குறேன். முடிச்சு குடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபீஸ நான் எடுத்துட்டு தான் உனக்கு குடுப்பேன்" அப்படின்னு சொல்லி வழி காண்பிக்க யாரோ ஒருத்தர் குருவாக வருவார். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முடியறதுக்குண்டான தருணம் சூப்பரா இருக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, லோன் இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த கிரக பெயர்ச்சிகள் பின் அது கட்டுறதுக்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்குங்க? ரிஷபராசி அன்பர்களுக்கு நெறைய வந்து இப்ப புரிதல் ஏற்படும். அவங்க இஎம்ஐல நிச்சயமா மாட்டிட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு வேல போயிடுச்சு. தொழில் நடக்கவே இல்ல. அதனால குடுக்க வேண்டிய கடன் பாக்கிகள் அப்படியெல்லாம் நெறைய இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் என்ன அப்டின்னா, இஎம்ஐ வந்து வாங்கக்கூடாது அப்படின்றது புரியும். அதனால இனி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய காலகட்டத்தில அவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. பொருளாதாரம் உயரும் அப்படின்றதுனால கண்டிப்பா அவங்க கட்ட வேண்டிய இஎம்ஐய கட்டிடுவாங்க. ஆனா, இப்ப நெருங்கிய பிரச்சனைகள அவங்க சந்திப்பாங்க. இஎம்ஐ கட்ட முடியாததுனால. இது கிரகங்கள் என்ன சொல்லுது அப்டின்னா, "டேய் தேவையில்லாம வாங்காதடா, மாட்டிக்காதடான்றதும் சொல்லிக் குடுத்து, இனி வாழ்நாள் முழுக்க சுபிட்சமா இருக்கிறதுக்கும் வழி வகுத்தே தீரும். ஸோ, அதனால கவலைப்பட வேண்டாம்." ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில ஒரு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில எந்த அளவு சாதகமா இருக்குங்க? ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை அப்படின்றது இன்னைக்கு ஃப்ரீலான்சராவும் நெறைய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருக்கிற வேலையிலயும் இருப்பாங்க. அது இல்லாம நெறைய சைட்லயும் எடுத்து பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். வேலையில இருக்காங்க, ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, போய் அவங்க பேசினாங்க அப்படின்னா ஏன்னா 4ஆம் வீடுன்னு சொல்ற இடத்துல கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு சுகஸ்தானத்துக்கு ஒரு பிளாக் வந்து அங்க இருக்கும். ஸோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் வராம இருக்கு அப்படின்னா, போய் அந்த பர்ட்டிகுலர் ஹெச்ஆர்ட்டயோ இல்ல அவங்க கிட்டயோ கொஞ்சம் அவங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் "உனக்கு தானப்பா கிடைக்கணும். ஏன் இவ்ளோ டிலே ஆயிட்டு இருக்கு? நான் பார்க்குறேனே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கக்கூடிய டூல்ஸ் வந்து இவங்களுக்கு ப்ரமோஷனுக்கு தள்ளி விட்டுரும். ரிஷப ராசி நேயர்கள் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு விருப்பப்படுற நபர்கள், இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றவங்களாகட்டும், சில நபர்கள் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணலாம். நான் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறேன், இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன். அப்படிலாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள் அவங்களுக்கு சாதகமா இருக்காங்க. ரிஷபராசி அன்பர்கள் ஜாப்ல இருந்து தொழிலுக்கு மாறணும் அப்படின்னா, சூப்பரா மாறுறதுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். நெறைய பேருக்கு ஃபீல்டாவது மாறும், இடமாவது மாறுவாங்க. மாற்றத்தினால் நெறைய முன்னேற்றம் தொழில் ரீதியா வரும். ஸோ ஜாப் டூ வேலை அப்படின்றதும் சூப்பர். சாரி ஜாப் டூ தொழில்ன்றதும் சூப்பர். அந்த தொழில்ல இருக்கிறவங்க கூட அந்த தொழில விட்டுட்டு வேற ஒரு சூப்பரான தொழிலுக்கு போறதுக்கு உண்டான அமைப்பு எக்கச்சக்கமா இருக்கு. அண்ட் இப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலே வந்து பல பிரான்ச்சஸ் போடுறதுக்கும், அதுல நியூ டெக்னிக்ஸ் கொண்டு வந்து, அந்த டெக்னிக்க பல ரூபத்துல வளர வைக்கிறதுக்கு இது அற்புதமான காலகட்டம். ரிஷப ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில ஒரு தானம், தர்மம் பண்ணணும் அப்படின்னா, எந்த மாரி விஷயங்கள் பண்ணலாம்? எதன் அடிப்படையில பண்ணலாங்க? ரிஷபராசி அன்பர்கள் வந்து இப்போ திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு, அதாவது வசதி வாய்ப்பே இல்ல அப்படின்றவங்களுக்கு, இப்போ மாங்கல்யம் வாங்கி குடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். யாருக்கு முடியலையோ அவங்களுக்கு ஒரு பட்டு சேலை, வேஷ்டி சட்டை பிளஸ் ஒரு திருமாங்கல்யம் வாங்கிட்டு, நீங்க தாம்பூலம் வச்சு அழகா அவங்களுக்கு குடுக்கும்போது, சுபிக்ஷம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் அப்படின்றது எல்லா விதத்திலயும் கொண்டு வந்து, அதன் மூலியமா அவங்களுக்கு பொருளாதாரம் உயர்றதுக்கும், அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌபாக்கியமா இருக்குங்க. பண்ணி பாருங்க. இது ரொம்ப அமோகமான ஒரு விஷயத்த கொண்டு வரும். ரிஷப ராசி நேயர்கள் ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம்னா, என்ன கோயில் சொல்லலாங்க மேம்? ரிஷபராசி அன்பர்கள் வந்து இப்ப திருப்பரங்குன்றம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்ப குடுக்கும். அதே மாரி விநாயகருக்கு வந்து நம்ம திருச்சியில மலைக்கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விநாயகர் வழிபாடு பண்ணும்போது, அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணும்போதும், அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து சுபம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூட்டிட்டே போயிடும். ஸோ இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வர்றது சிறப்பு. இப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 3 கிரக பெயர்ச்சிகள் என்னென்ன மாரி விஷயங்கள சாதகப்படுத்தும்? என்னதெல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத பார்த்துக்கணும். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.